வெல்கம் டு ஆஸ்பியர் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜூலை 1 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முதல் நியூஸ் பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட நியூ சீஃபா பாரக் ஜெயினை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவருடைய ரோல் பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்தூர்ல அதிகமா இருந்துச்சு. சோ இந்த பாரக் ஜெயின் ரவி சின்காவை ரீப்ளேஸ் பண்ணி நியூ சீஃபா ஆயிருக்காரு. சோ இவரை பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் வேல அனிமல் ஓவர் பாஸ் காரிடரா பார்த்தோம்னா இந்தியா முதல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது பார்த்தோம்னா டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் வே ராஜஸ்தான் பக்கத்துல இருக்க ரந்தன்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. சோ இந்த அனிமல் ஓவர் பாஸ் காரிடர் அப்படின்னா அனிமல் அதாவது வைல்ட் லைஃப் அனிமல் பார்த்தோம்னா எந்த ஒரு இது பிரச்சனை இல்லாம கிராஸ் பண்றதுக்காக மேன்மேடா பில்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் தான் அனிமல் ஓவர் பாஸ் காரிடர். சோ இது பார்த்தோம்னா இந்தியாவில லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெகோனியா நிஷியோரம் அப்படிங்கிற ஒரு புதிய ஃப்ளவரிங் பிளான்ட் அருணாச்சல் பிரதேசத்துல பார்த்தோம்னா ஈஸ்ட் கமெங் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த பெகோனியா நிஷியோரம் இந்தியாவுக்கு பார்த்தோம்னா ஒரு எண்டிமிக் பிளான்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பெகோனியாவுக்கு பார்த்தோம்னா நிஷியோரம் அப்படிங்கிற பேரை நிஷி ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்கள ஹானர் பண்ற விதமா நிஷியோரம் அப்படிங்கிற பேரை பார்த்தோம்னா இந்த பெகோனியாவுக்கு போட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜூலை 1 ஜிஎஸ்டி டே. சோ இந்த ஜிஎஸ்டி பார்த்தோம்னா 1 ஜூலை 2017 பார்த்தோம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதோட 8வது பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. இதோட மோட்டோ பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட். சோ இந்த ஜிஎஸ்டி குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் மல்டிபிள் டாக்ஸஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணி சிங்கிள் டாக்ஸா கொண்டு வந்தது இந்த ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே. சோ இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே பார்த்தோம்னா ஜூலை 1 செலிப்ரேட் பண்றாங்க. இது டாக்டர் பிதன் சந்திர ராயோட பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற விதமா நேஷனல் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. சோ டாக்டர் பிதன் சந்திர ராய் ஒரு டாக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே ஆனதுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலோட செகண்ட் சிஎம் இவர் பதவி ஏற்கிறாரு. கிட்டத்தட்ட 14 வருஷம் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இருக்காரு. இவர் சிஎம் இருக்கும்போது பார்த்தோம்னா அங்க இருக்க பூர் பீப்புள்ஸுக்கு ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. சோ அதுக்காக பார்த்தோம்னா 1961 இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கிடைக்குது. 1991 பார்த்தோம்னா ஜூலை 1 நேஷனல் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க. சோ இவருடைய டெத் ஆனிவர்சரி பார்த்தோம்னா ஜூலை 1 1962. சோ இவர் பிறந்ததும் ஜூலை 1, இவர் இறந்ததும் ஜூலை 1 தான்.